அப்பனை நம்பிதான் நான் போர்க்களத்துக்கு வந்து உள்ளேன். எனவே அவரிடம் சொல்லிவிட்டுதான் போக வேண்டும் என இங்கு வந்துள்ளேன். நல்ல ஆட்சி பிறக்க வேண்டும், என் நாட்டை மாற்ற வேண்டும் எனதான் தேர்தலுக்கு வந்து உள்ளேன். இன்று முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளேன். எல்லா கட்சிகளுக்கும் ஒரே எதிர்க்கட்சி நாங்கள்தான். இலவசங்கள் தராத ஒரே கட்சி நாங்கள். அவர்களெல்லாம் சூலாயுதமாக இருக்கிறார்கள், நாங்கள் வேலோடு இருக்கிறோம். இலவசம் என்பது ஒரு ஏமாற்றம், அது ஒரு லஞ்சம். நீண்ட காலமாக இலவசங்களை கொடுத்துள்ளேனர். அதனை மாற்ற வேண்டும் என நடந்து வருகிறோம். மற்றவர்களை விட முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்க காரணம், 500 ஆண்டுகாலமாக நாங்கள் மாற்ற வேண்டும் என நாங்கள் போராடி வருகிறோம் என கூறினார். இன்று முதல் நான் எதிர்தேர்தல் பிரச்சாரத்தை திருத்தணியிலிருந்து தொடங்குகிறேன் என்று அவர் தெரிவித்தார். எனக்கு என் இன இறைவன் அதில் எழுதியிருந்தார்கள், என்னை நம்பினோர் அஞ்சுவதற்கு இல்லைன்ட்டு. அவனை நம்பிதான் இந்த போர்க்களத்துக்கு போறோம். மற்றவங்களுக்கு தேர்தல், எங்களுக்கு இது போர். அப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2026 தேர்தல்ல உங்களோட பரப்புரை எதன் நோக்கி ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும் அப்படின்னு நல்ல ஆட்சியை நோக்கி தான் இருக்கும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சின்னு எங்க புரட்சி காலம் பாடுறான் பார்த்தீங்களா? உலகத்தின் தலை சிறந்த நாடா என் நாடை மாற்றி படைக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும். பூமியின் சொர்க்கமா மாத்துவேன் என் தாய் நாட்டை. 234 தொகுதியிலும் உங்களோட இதோட பரப்புரை முன்னெடுக்கப்படுகிறது. இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரை, ஏப்ரல் 21 வரை, இந்த 30 நாட்கள் உங்களோட பரப்புரை தொடங்குகிறது. சென்ட்ரல் இவங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க முக்கியமா இந்த பரப்புரையில சொல்ல விரும்புவது? எல்லா கட்சிக்கும் ஒரே எதிர்கட்சி நாங்க தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஊழல் இல்லாத ஒரு கட்சி சொல்லுங்க, உண்மை நேர்மையான ஒரு ஆட்சி சொல்லுங்க, இலவசம் தராத ஒரு கட்சி சொல்லுங்க, வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரு கட்சி சொல்லுங்க. அப்ப எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கு எதிர்பக்கம் நான் இருக்கிறேன். அவங்க சூலாயுதமா இருக்கிறாங்க, நான் வேலாயுதமா இருக்கேன். பாட்டனோட வேலாயுதமா இருக்கேன், ஊராயுதமா இருக்கேன். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இலவசம் இல்லாத நீங்க தான் இந்த அறிக்கை மக்களிடையே ஏற்படுமா? இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று. எதையாவது கொடுத்து எதையாவது கொடுத்து என் மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. நான் அதுல இருந்து மாற்ற நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் தான் போட்டி. புரியுதுன்னு நினைக்கிறேன். இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று, லஞ்சம். தமிழகத்திலே நீங்க தான் முதல்ல பிரச்சாரத்தை 234 தொகுதிக்கும் தொடங்குறீங்க. வேட்பாளரையும் முதல்ல அறிவிச்சிருக்கீங்க. இது நீண்ட கால போரு, 500 ஆண்டுகளா நடக்கிற போரு.